சுப்பிரமணியர் ஞானம் 200. மகனே அகத்தியா கேள், மும்மூலங்களின் வகையையும் சுழுமுனைச் சுடரையும் அன்னை பராசக்தியின் திருவடிகளை போற்றும் முறையையும் உனக்கு அருளினேன். உலக பற்றை அறுக்கச் சொன்னேன். இப்போது சாதாரண மனிதர்களுக்கும் இந்த யோக பலன்கள் எப்போது கைகூடும் என்பதற்கான அடையாளங்களை விளக்குகிறேன். வானம் முதல் பூமி வரை உள்ள அனைத்து உயிர்களையும் காலன் யமன் ஒரு நிழலைப் போல துரத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நீ நான் சொன்ன மும்மூலங்களை முறையாக பயின்று அதையே உனது வழியாக கொண்டால் உனது உயிர் உன்னை விட்டு போகாது. மரணத்தை நீ வெல்லலாம். இதை உறுதியாக மனதில் கொள். இந்த மும்மூல யோகத்தை தினமும் இடைவிடாமல் கடைபிடி. அப்படிச் செய்தால் எவராலும் உனது உயிரை பறிக்க முடியாது. அகண்ட வெளியிலேயே நீ நிலைத்து நிற்கலாம். அங்கே மரகத ஒளியுடைய அன்னையை காண்பாய். நீயே சிரஞ்சீவியாக மாறுவாய். உனது காமம் கட்டுப்படும். கைலாய நாதராகிய இறைவனை நீ நேரில் காணலாம். உடல் தத்துவங்கள் யாவும் உன்னை விட்டு நீங்கும். சுழுமுனையின் ஒளியை நீ காண்பாய். மனம் உருவமற்ற வெளியில் அடங்கும். நாத ஒளி உன்னை கட்டுப்படுத்தும். நந்தி தேவர் வீற்றிருக்கும் ஞான இடத்தை காண்பாய். ஒளி பொருந்திய உச்சந்தலையில் ஏறி பிறவி பிணியை நீக்கலாம். வினைகளை போக்கவும் 12 உயர்நிலைகளை காணவும் உனக்கு புத்திமதி சொன்னேன். காமத்தை அடக்கி கபாலவாசல் திறக்கும் இரகசியத்தை சொன்னேன். திரிபுரை தாயை தரிசித்து ஒரு தெளிவான சித்தனாக நீ மாற வேண்டும். வெளியையும் ஒளியையும் தாண்டி அந்த பேரொளியில் கலந்துகொள். அஷ்டாங்க யோகமும் மௌன நிலையும் உனக்கு வசப்படும். சோம்பலையும் தூக்கத்தையும் ஒழித்து விழிப்புடன் தியானத்தில் நின்றால் உனக்குள் வைரம் போன்ற ஞான விளக்கு ஒளிரும். மனம் இறங்கி உனக்கு இந்த உண்மைகளை சொன்னேன். இதனை பொய்யென்று கருதாதே. காலனை வென்று கைலாய மேருவாகிய உனது சிரசில் நிலைத்து நில். பிராணனாகிய குதிரையில் ஏறி பராபரத்தை போற்றி வணங்கு. வாசி யோகத்தை பற்றினால் புலன்கள் யாவும் அடங்கி ஓடும். மனம் அந்த ஞான தலத்தில் ஒடுங்கும். நானும் இவ்வாறே நந்தி பீடத்தில் தியானித்து குண்டலினி நாகத்தை வசப்படுத்தினேன். அதனால்தான் எனக்கு ஆறுமுகன் என்று பெயர் உண்டானது. யாவற்றுக்கும் மேலான பொருளாகி அண்டங்களை கடந்து நின்றேன். மாசற்ற நிமலனாக பெயர் பெற்று கைலாய கிரியாகவும் கடம்பவனத்து ஐயனாகவும் நான் போற்றப்பட்டேன். ஆதி பரம்பொருள் எனது தவத்தை மெச்சி எல்லையற்ற பேரொளியை தரிசிக்கச் செய்தார். பிரணவத்தின் வடிவமான ஓங்காரத்தூணில் நான் தியானத்தில் ஒடுங்கினேன். அந்த நிலையில் எனக்கு ஞான பேறுகளை வழங்கி கந்தன் என்றும் மாசற்ற சித்தன் என்றும் திருநாமங்களைச் சூட்டினார்கள். என்னைப் போல ஞான வாயிலை கண்டவர் உண்டோ? மும்மலங்களை அறுத்தவர் உண்டா? எல்லா உயிரும் ஒன்று என நினைப்பவர் உண்டா? நானும் சில காலம் அலைந்து திரிந்தாலும் இறுதியில் தேவியின் கிருபையினால் இந்த உண்மைகளை அறிந்தேன். ஆன்மாவை உணர்ந்து பிறவி குழியை தள்ளிவிட்டேன். மெய்ஞானச் சுடரில் கலந்து பரவெளியை தரிசித்தேன். வாசி எனும் குதிரையில் ஏறி மகிமையை கண்டேன். உலக பற்றுகளை விட்டுவிட்டு மும்மூலங்களை வசப்படுத்தினேன். இவற்றால் நான் குருவாகவும் குமரனாகவும் மாறினேன். இறைவனோடு கலந்தேன். நானே ஆன்மாவாகி அருள் பெற்றேன். தீய குணங்களை அழித்து வாசி எனும் ஞானவேலை பெற்றேன். அன்னையின் திருவடியில் ஞானம் பெற்று முக்திவாசலை அடைந்தேன். ஞானக் கடலில் அமுதத்தை கண்டேன். அலைபாயும் எண்ணங்களை கரைத்தேன். அங்கே எனது ஆசானை அறிந்தேன். உலக பேச்சுக்களை விடுத்து இறை தொண்டு செய்து துவாத சாந்தம் எனும் உயர்நிலையில் சொக்கி நின்றேன். மிகவும் பணிவுடன் இருந்து 1008 இதழ் தாமரையின் அழகை கண்டேன். 3 உலகங்களையும் ஊடுருவி நின்றேன். எனது தேகம் ஒளிமயமானது. பராசக்தியை சரணடைந்து அவளையே என்னுள் குடியமர்த்தினேன். விநாயகரின் அருளால் மூச்சை கட்டுப்படுத்தி ஞான மயிலேறினேன். பூமியை பாதமாகவும் அண்டவெளியை சிரசாகவும் கொண்டு நின்றேன். அதனால் மக்கள் என்னை குரத்தி மணவாளன் என்று போற்றினார்கள். குறையாத பெரும் பொருளாகி தீய வினைகளை கொல்பவன் என்று பெயர் பெற்றேன். நானே தெய்வமாகி ஆறுமுகனாக எங்கும் அருளை வழங்கினேன். எல்லா உயிரும் நானே என்றுணர்ந்து பேரழகுடன் நித்தியமாக வாழ்ந்தேன்.
ஞான சபையில் வள்ளியின் மணாளனானேன். நந்தி தேவருக்கு தம்பியானேன். பராசக்திக்கும் சிவனுக்கும் பிள்ளையானேன். யாவருக்கும் அறிவாக நின்றேன். யமனுக்கும் தலைவனானேன். என்னை காண்பவர்களுக்கு மெய்ஞானத்தை வழங்கினேன். சட்குருவின் அருளால் மும்மூலங்களை உணர்ந்தேன். அதனால் சிவனுக்கே குருவானேன். வைரம் போன்ற அந்த ஞான விளக்கை கண்டேன். திரிபுரை தாயின் கிருபையினால் தியான நெருப்பில் கலந்துவிட்டேன். ஞான நெருப்பில் திளைத்து புண்ணிய தீர்த்தங்களை என்னுள்ளே கண்டேன். மேலான நிலைக்குச் சென்று முக்தி வாசலை அடைந்தேன். அங்கே ஞான அமுதை சுத்தசலம் கண்டேன். அண்டத்தின் பேரொளி அழகைச் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அகத்தியர், குருவே, பல ரகசியங்களைச் சொன்னீர்கள். யோக நிலை, முக்தி வாசல் என எல்லாவற்றையும் விளக்கினீர்கள். இப்போது நான் தங்குவதற்கு ஏற்ற ஓர் இடத்தை சொல்லுங்கள். மகனே கேள். தென்திசையில் உள்ள பொதிகை மலை உனக்கு உகந்த இடம். அந்த மலையில் நீ தங்கி வாழ்ந்து அழியாத சிரஞ்சீவியாக திகழ்வாய். நீயே அந்த பரம்பொருளின் வடிவமாகி விளங்குவாய். நீயே இறைவனாவாய். மக்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் விளங்குவாய். சித்தர்களும் தேவர்களும் உன்னை போற்றுவார்கள். உன்னை காண பெரியோர்கள் நாள்தோறும் வருவார்கள். முனிவர்களும் மக்களும் உன்னை வணங்குவார்கள். நீ கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்குவாய். வாசி யோகம் எனும் விமானத்தில் ஏறி வீற்றிருப்பாய். ஐம்புலன்களை அடக்கி நந்தி தேவர் வழியில் தியானித்து நில். அகத்தியனே, நான் சொன்ன மூலங்களை உணர்ந்து கொள். உனது ஆயுள் குறையாது. ஒரு கணமும் தியானத்தை விடாதே. உனது உடலாகிய கோட்டைக்குள் பராபரத்தை காண்பாய். உறுதியாக பரம்பொருளோடு நிலைத்து நில். ஒருமுகப்பட்ட மனதோடு நின்றால் சிவயோகம் உனக்கு கைகூடும். எல்லா உயிரும் நானே என்று நினை. உலகத்தவர் போற்றும் வண்ணம் வாழ். ஞான அமுதை உண்டு தீவினைகளை ஒழித்து உறுதியாக நில். வாசி யோகத்தை பற்றி கொண்டு புலன் ஆசைகளை விடுத்துவிடு. என்னை போன்ற ஒரு குரு உனக்கு கிடைக்க மாட்டார். சிவஞானத்தை உணர்ந்து முக்தி பெற விழைபவர்களை போற்றி நாள்தோறும் இறைப்பணியில் உறுதியாக நில். எல்லா கலைகளையும் ஞானத்தையும் மும்மூலங்களையும் உனக்கு சொன்னேன். ஆதிப்பொருளை உணர்த்தினேன். யோக முறைகளை விளக்கினேன். இவற்றை கொண்டு ஆன்மாவில் அடங்கி நில். நீ நிலைத்து நின்றால் உலகம் உனக்கு வசப்படும். குருவின் அருளை மறந்தால் வழி தெரியாது. வாலை தாயை பணிந்து மௌனம் காப்பாயாக. வாசி யோகத்தின் ரகசியத்தையும் மகார தத்துவத்தையும் உணர்ந்து வாழ்ந்தால் விதியை வெல்லலாம். என் வார்த்தைகளை தவறாமல் கடைபிடி. துவாத சார்ந்த நிலை உனக்கு புலப்படும். மௌன விரதத்தை விடாதே. தகுதியுள்ளவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லு. உகார தத்துவத்தையும் கற்ப முறையையும் உணர்ந்து வாலை தாயின் திருவடிகளை உறுதியாக பற்றிக்கொள். உறுதியாக இந்த முறைகளை சொன்னேன். நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதே என் நோக்கம். இந்த 200 பாடல்களுக்குள் அனைத்து ரகசியங்களையும் அடக்கிவிட்டேன். பராபரத்தின் நிலையையும் ஞான மயிலேறும் மகிமையையும் சொன்னேன். அகத்தியனே, இவற்றை உணர்ந்து மௌன நிலையை அடைவாயாக. சுப்பிரமணியர் ஞானம் 200 முற்று பெற்றது. நன்றி.